ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். எப்பவும் போல் தான் ஃபஸ்ட் நம்ம எப்போவுமே 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுப்போம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் வந்து கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி 2 லேயருக்கு நான் வந்து கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 2 லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரீ கலரில் இருக்கக்கூடிய சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து சில பேர் சில்க் த்ரெட், அதாவது சாரீ கலரில் சில்க் த்ரெட் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 லேயருக்கு வந்து கோல்டு கலர் ஜரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 கலர் சாரீ கலரில் சில்க் த்ரெட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 லேயருக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி டபுள் கலரில் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 4 லேயருக்கு த்ரெட் ஒர்க் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போவுமே 2 பீடாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு எல்லாமே 2 பீடாக கொடுத்தாலும் நீட்டாக தான் இருக்கும். இந்த கர்வாக வரும்ல, அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சிங்கிள் பீடாக கொடுக்க வேண்டியது இருக்கும். நெருக்கமாக பீட்ஸ் எல்லாமே நெருக்கமாக வர மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோன் செயின் தான். ஸ்டோன் செயின் வந்து 2 ஸ்டோன் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டோன் செயின் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணது கஷ்டமாக இருந்துச்சுன்னா க்ளூ வச்சு லைட்டாக அப்ளை பண்ணி அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் கொடுங்க. ரொம்ப அதிகமாக க்ளூ கொடுக்காதீங்க, லைட்டாக க்ளூ கொடுத்து அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து 2 பீடாக நம்ம வந்து எப்போவுமா தான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது நெருக்கமாக இருக்கணும், கேப் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். அவுட்லைன் வந்து நான் வந்து சில்க் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கொடுக்குறேன். ஒரு சிங்கிள் லைன் தான். சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இனி நம்ம வந்து புட்டாஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது அந்த மாடல் வந்து அதில் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி அந்த பார்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பார்டர்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட குந்தன் ஸ்டோன் ரெட் கலர், நான் வந்து ரெட் கலர் சாரீ, அதனால் ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி அதை வந்து அப்படியே ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். சுகர் பீட் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பீடாக கொடுக்குறேன். நீங்கள் சிங்கிள் பீடாக வேணால் சிங்கிள் பீடாகவும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கரெக்டாக எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனை சுற்றியும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்து முடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ரைஸ் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். ரைஸ் பீட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரு குட்டி லாக் கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுங்க. குட்டி லாக் மீன்ஸ் ஒரு குட்டி செயின் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரைஸ் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சீவிங் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ளவுஸ் கலரில் இருக்கக்கூடிய சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது வெளிப்பக்கமாக நமக்கு வந்து த்ரெட்டு வந்து தெரியும், லைட்டாக தெரியும். ஆனால் அது வந்து நம்ம ப்ளவுஸ் கலர்லேயே த்ரெட் வந்து யூஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து ரொம்ப வெளியே தெரியாது. இதே நம்ம வந்து கோல்டு, அதாவது சாண்டில் கலர்லாம் யூஸ் பண்ணும்போது தனியாக வெளியே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ப்ளவுஸ் கலர்லேயே சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப தெரியாது, அதுக்காக தான். சரிங்களா? அதே நார்மல் சீவிங் த்ரெட் தான், வேறு எந்த த்ரெட்டும் கிடையாது அது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக 3 பக்கமுமே நம்மளோட ரைஸ் பீடு வர மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இவ்வளோதான், ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான். ஒரு பார்டர் லைன் கொடுத்துட்டு புட்டாஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய புட்டாஸாக நம்ம வந்து நெக் லைன் ஃபுல்லாகவே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம வந்து பேக் நெக்குக்கும்
இதே சேம் மாடல் தான் பேக் நெக்குக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சிம்பிள் டிசைனாக ஒருத்தங்க கொஞ்சம் கிராண்ட் லுக்காக வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்டர் மட்டும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அதுவுமே ஈஸி. அதுக்கப்புறம் இந்த புட்டாஸ் மாதிரி கரெக்டான கேப் விட்டு நம்ம வந்து கொடுக்கணும். கேப் வந்து கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? ரொம்ப வந்து நெருக்கமாக இல்லாமல் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கேப் வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். எப்போவுமே அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லா இடத்துலையுமே. அப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.